ரெவென்யூ என்றாலே தெரியும் எவ்வளவு காசு வந்திருக்குன்னு சொல்லி. அதோட இன்னொரு விஷயம் இருக்குது. முந்தி யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்படி ஒரு கேமராவை தூக்கி கொண்டோ இல்லை இப்போ ரோட்டில் போய்க்க பார்த்தீங்கன்னா ஃபோனுகளை தூக்கி இப்படி வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறோம்டா உங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு தெரியுது. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படி இப்படியெல்லாம் சொன்ன காலங்கள் இருக்குது. இதில் வெளிப்படையாக காட்டியிருக்கேன். வேறு ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸும் சரி இலங்கையில் இருக்கிறதோ வேறு யூடியூபர்ஸுமே இப்படி அனலிட்டிக்ஸை காட்டியிருக்க மாட்டேன்னு மொத்தமாக இந்த 6 மாதத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் தேசாந்திரிகஜன். இந்த காணொலியை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கிறீங்கண்டா இந்த யூடியூப் வருமானம் எப்படி எவ்வளவு வருது, லட்சத்தில் வருதா கோடியில் வருதான்னு சொல்லி பார்க்கலாம்னு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நம்புகிறேன். சரி வாங்க, அதை நான் காட்ட தான் போகிறேன். கடந்த 6 மாதமாக எனக்கு எவ்வளவு யூடியூப்ல இருந்து பணம் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் என்றதை நான் உங்களுக்கு முழுமையாக காட்ட போகிறேன். சும்மா வாயால் மட்டும் சொல்ல போகிறதில்ல, ஆதாரத்தோட காட்ட போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்க. சேனலுக்கு மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கொடுத்து அதில் ஓலை கொடுத்தா தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த யூடியூப் வருமானத்தை நான் கதைக்கிறதுக்கு முந்தால் இந்த யூடியூப்பில் நாங்கள் எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது, அதில் எதிர்நோக்கின பிரச்சனைகள் என்ன மாதிரி எல்லாம் கடந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம்ன்றது தான் நான் முதல்ல கதைக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அது சம்மந்தமான முழு அறிவும் உங்களுக்கு சேரும். முதல்ல நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஜிமெயில் இருந்தாலே காணும். நானும் சரி பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற யாருமே உங்களால் யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு என்னடா சேனல் க்ரியேட் பண்ணுறேன்னா என்ன டிவிக்காரன் மாதிரி சேனல் ஏதாவது வேணுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஜிமெயில் இருந்துச்சுன்னா நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். காசு கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, யாருமே ஃப்ரீயாக சேனல் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். சரி, சேனல் க்ரியேட் பண்ண அப்புறம் என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் சரி வேறு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருமே யூடியூப்பில் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் எல்லாருமே. நல்ல நிலைமைன்னு நான் சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்சில் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும். எனக்கு கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஊரில் கொஞ்சம் படியங்கள் பழக்கமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா அவங்களோட ஃபோனை வாங்கி மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணு மச்சான் தெரிஞ்சாக்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வை அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணி தான் எங்களோட வீடியோக்களில் முதல்ல பண்ணியிருப்போம். அது உண்மையிலே பிள்ளை ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்ப்பாங்க. ஆனால் 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, 5 பேர் தான் தொடர்ந்து பார்க்குறாங்களா இருப்பீங்க. அதனால் நீங்கள் அந்த தவறை செய்யாங்க. சரி, அப்படியே நாங்கள் எதாண்டினாலும் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கணும். சரி, அப்படி செஞ்சால் நாங்கள் யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கலாமாண்டா இல்லை. நாங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் ஒரு வரையறை வச்சிருக்குது. வரையறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பணம் தரணும்னு சொன்னால் நீ எனக்கு இதுகளை செஞ்சு காட்டியிருக்கணும்னு சொல்லி. அது என்னடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதாவது உங்களோட வீடியோக்களை பார்த்து 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களோட வீடியோ சில வேலை உங்களுக்கு 30,000 பேர் கூட பார்த்துருக்கலாம். ஒரு வீடியோ நீங்கள் போடுற முதலாவது வீடியோவே பார்த்துருக்கலாம். அப்படி பார்த்துருந்தாலும் 30,000 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண போயிடுமாண்டா இல்லை. 30,000 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு யூடியூப் காட்டியிருக்கும். அதில் ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு முதலாவது அந்த வரையறை எலிஜிபிலிட்டின்றதையும் நீங்கள் தாண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமெண்டா 4000 மனத்தியாலம், 1 இல்லை 2 இல்லை 4000 மனத்தியாலம். 4000 மனத்தியாலம் என்ற எவ்வளவு தெரியுமா? 4000 மனத்தியாலம் என்ற எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,40,000 நிமிஷங்கள். 2,40,000 நிமிஷங்கள் உங்களோட காணொலியை யாராவது பார்த்து 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நீங்கள் ஒரு சின்ன ஃபோமோனில் எனக்கு இப்படி இந்த வரையறையில் நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், எனக்கு காசு தாங்குவோம், அதாவது மொனிடைஸ் தாங்குவோம்னு சொல்லி நாங்கள் யூடியூப்புக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். யூடியூப்காரன் என்ன செய்வான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் நீங்கள் வேறு யார்ட்டையும் பதிவுகள், அதாவது இப்போ வேற ஒரு கிரியேட் பண்ண ஒரு வீடியோவையோ இல்லை வேற ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வீடியோக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கிறீங்களாண்டெல்லாம் பார்த்து அப்படி போடாமல் நாங்கள் எங்களோட சுய ஆக்கங்களை தான் போட்டிருக்கிறோம்னு சொல்லி யூடியூப்காரன் எல்லாம் உறுதி செஞ்சால் பிறகு உங்களுக்கு மொனிடைசேஷன் வரும். வந்தால் பிறகு $10 ரீச் பண்ணணும். $10 ரீச் பண்ணினா பிறகு அதாவது நாங்கள் வேறு காணொலியில் போட எங்களோட காணொலியில் விளம்பரங்கள் வரும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கையோ இல்லாட்டிக்கு வேறு யார்ட்டையும் வீடியோ பார்க்கலே தெரிஞ்சிருக்கும். வீடியோ தொடக்கத்தில் நடுவில் முடிவில் எல்லாம் அட்டுகள் எல்லாம் வரும், அதாவது விளம்பரங்கள் எல்லாம் வரும். இப்போ கிறிஸ்மஸ் போகிற வழியாக இப்போ கிறிஸ்மஸுக்கான விளம்பரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி விளம்பரங்கள் வரதால தான் ஒரு கிரியேட்டருக்கு, அதாவது ஒரு வீடியோ போடுற ஆளுக்கு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்னடா பணம் ஃபுல்லாக கோடியில் வருமா லட்சத்தில் வருமானு சொன்னால் பொறுங்க ஆறுதலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமாக இந்த வீடியோ பாருங்கள். சரி, இப்போ நாங்கள் அப்ளை பண்ணின உடனே $10 வரணும்னு சொன்னால் தானே, அந்த $10 ரீச் பண்ணினா பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள்காரன் என்ன செய்வான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட டீட்டெயிலை வாங்குவான். உங்களோட வீட்டு அட்ரஸ், உங்களுக்கு என்ன ஏஜ் என்ன நேம்ன்றது வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக வாங்கிக்கொள்வாங்க. வாங்கினா பிறகு என்ன செய்வாங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தபால் மூலம் ஒரு போஸ்ட் ஒன்றில் ஒரு பின்கோட் வரும். அந்த பின்கோடை நாங்கள் போய் அடித்தா பிறகு தான் எங்களோட கூகுள் அட்சென்ஸோட எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுகளெல்லாம் லிங்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
இது ஒரு கிரியேட்டருக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு மாதம் எடுக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,40,000 நிமிஷம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் எடுத்திருக்கு. 2 வருஷம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நான் ஏற்கனவே ஒரு சேனல் செஞ்சேன். அந்த சேனல் வந்து இப்போ நான் சொன்னேன் கூகுள் ஃபார்ம் எல்லாம் நிரப்பணும் அப்படி இப்படின்னு சொல்லி, முந்தி இலங்கைக்கே அப்படியான இதே இல்லை. அதாவது முந்தி இலங்கையில் ஒரு யூடியூப் கிரியேட்டர் வந்து வீடியோ போடுறாருன்னா அவருக்கு பணம் சம்பாதிக்கிற எந்த வாய்ப்புமே இருக்கே இல்லை. நான் சொல்கிறது 2020 தொடக்க பகுதியில் நான் சரி, ஜெஃப்னா சுதன் சரி, location.20 இப்போ கேஎஸ் சங்கர் அவர் வந்து location.20 வச்சுருந்தவர், அதே மாதிரி அலஸ்டின் அண்ணா, ஜெசி அண்ணா எல்லாருமே நாங்கள் அந்த காலத்தில் தொடங்கினபடியாக ஜெசி அண்ணாக்கு ஜனவரி ஸ்ரீலங்கா கொடுக்கலாம்னு நம்புறேன். நான் அதுக்கு முதல் தொடங்கின எங்களுக்கு வந்து இலங்கை அட்ரஸ் ஒன்றுமே கொடுக்கல, யூஎஸை கொடுத்து தான் நாங்கள் அமெரிக்கா அங்காள சைட்டில் கொடுத்து தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த சேனல் விட்ட அப்புறம் இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து புது சேனல், நான் சொன்னது முந்தி சேனல், இப்போ ஸ்ரீலங்காக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கு கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டுன்னு, அதோட கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புகழ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு சந்துரு மேனகா அவைக்கெல்லாம் ஏற்கனவே ஆர்ஜே ரேடியோவில் இருந்திருப்பினும் அவைக்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் நாங்கள்லாம் ஓஎல்ஏலாம் படிக்கிற டைமில் சூரியன் எஃப்எம், சக்தி எஃப்எம் எல்லாமே கேட்டிருப்போம். அதால் இந்த நபரை தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த முகங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அப்படியானாக்கள் வந்துச்சுன்னா அவைக்கு கொஞ்சம் ஃபேம் ஆகிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் எங்களை போன கிரியேட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவையும் ஈஸின்னு சொல்லலை, அவையும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு வாரது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கொள்கிறதுக்கு இலகுவாக இருக்குமன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் டிவியில் இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சேனல் தொடங்கி கொஞ்ச நாளே பயங்கரமாக நல்லா ரீச் ஆகிருக்கணும். ஆனால் மற்ற கிரியேட்டர்ஸ் இப்போ எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு, ஓகே இந்த தம்பி நல்லா செய்கிறான், ஓகே இந்த தம்பி ஊரை காட்டுறான், இந்த தம்பி வந்து எங்களோட வயல்வெளி எங்களோட பழைய வாழ்க்கை முறையெல்லாம் காட்டுறான், இந்த தம்பி இந்த தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி தான் எங்களோட சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆக்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அதோட இன்னொரு விஷயம் இருக்குது, முந்தி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் இப்படி ஒரு கேமராவை தூக்கி கொண்டோ இல்லை இப்போ ரோட்டில் போய்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுகளை தூக்கி இப்படி வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறோம்டா உங்கள் வேறு வீடியோ எடுத்துக்கொண்டு தெரியுது, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படி இப்படியெல்லாம் சொன்ன காலங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த காலத்தில் நாங்கள் காணொலிகள் ஏதாவது போட்டோம்னாலே 1000 பேர் இல்லை 200 பேர் பார்த்தாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்த காலம் இருக்குது. இப்போ வந்து வர்ற கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீச் வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருந்து புலம்பெயர் தமிழர்கள் தெரியும், தமிழ் ஆக்கள் வந்து இல்லாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி அந்த நாட்டில் இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வசிச்சுட்டு அங்கே போன ஆக்களுக்கோ அதை இந்த பிள்ளைகளுக்கோ இங்கே பாருங்கன்னு சொல்லி காணொலியில் காட்டுறதுக்கு அது வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். கூகுள்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலையும் சர்ச் பண்ணி பார்க்குறதால எங்களோட காணொலிகள் வந்து இப்போ அதிகளவான மக்களால் விரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சுமே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்க, தம்பி உங்களோட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்ப்போம், டிவியில எல்லாம் போட்டு பார்ப்போம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். அதை வந்து முந்தி வேலை முடிஞ்சு வந்தோடனே ட்ராமா இதுகள்னு தான் சொல்லி பார்க்குறவையாம், ஆனால் படங்கள் அப்படி இப்படி பார்ப்பினுமாம். ஆனால் இப்போ வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறோம். உண்மையிலே அது உண்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கட்டாயம் பார்க்குறாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து சொல்லினோம் யூடியூப்பில் வந்து இப்படி இப்போ வேறொரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறீங்க, அண்ணா ஷேர் பண்ணி விடுங்க, அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஷேர் பண்ணுறதால தற்காலிக நீங்கள் பலனத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட முயற்சிகளையும் உங்களோட திறமைகளையும் வந்து காட்டி வீடியோ பண்ணுறதால தான் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு இடத்தை நீங்கள் தக்க வச்சு கொள்ளலாம். இப்போ வந்து கணக்க கிரியேட்டர்ஸ் வீடியோ போடிடும், அதால் வந்து நீங்கள் தனித்துவம் வாய்ந்த ஏதாவது ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் காட்டைகள் தான் உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து சேருவின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் நான் 6 மாத யூடியூப் வருமானம் வந்திருக்குன்றதை நான் காட்ட போகிறேன். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் கணக்கு இருக்குது. என்னென்னு சொல்லுவீங்கன்னா, ஒரு வீடியோ எடுக்க போய்க்க ஒரு கிரியேட்டருக்கு வந்து கணக்கு செலவுகள் வரும். உதாரணமாக நாங்கள் பெட்ரோல் செலவழிச்ச ஒரு இடத்த போகிறோமோ, அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ஒரு சாப்பாடை வாங்கி இந்த இடத்துல புதுமையான சாப்பாடு இருக்குது, சரி வேறொரு கலாச்சாரங்கள் கலை நிகழ்வுகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே காட்டைக்கே ஒரு செலவு வரும். அந்த செலவெல்லாம் பூர்த்தி ஆகுதா இல்லையான்றதை தான் நான் இப்போ இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்ல வர போகிறேன். புதுசாக வர்ற யூடியூபர்ஸ் ஆக்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இருக்கிற சாமானை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனெண்டா யூடியூப் வரலாறுல இப்போ பெரிய ஆக்களாக இருக்கிற ஆக்கள் கூட கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆரம்பத்தில் ஒரு ஃபோனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணினாக்கள். தமிழில் செய்கிறாக்கள் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ் டெக் செல்வன் சரி, அடுத்தது டெக் சேனல்கள் கணக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு பேர் எல்லாருமே ஆரம்பத்தில் ஒரு தங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொக்கெட்டுக்கு இருக்கிற ஃபோன், அது இந்த கேமரா கிளியர் இல்லாமல் இருக்கலாம், அந்த ஃபோனில் வச்சுக்கொண்டே நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருமே அந்த இடத்துல இருந்தால் அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். அதோட சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காணொலி ஒன்று வரைக்கும் உங்களோட வீடியோ கிளியரை விட ஒரு ஆடியோ தான் முக்கியம். கட்டாயம் வயர் மைக் இருக்குது, இந்த டிக்டாக் செய்கிற மைக் அப்படி இப்படின்லாம் சொல்லி விற்கிறாங்க, அந்த மைக்கை கட்டாயம் வாங்கிக்கொள்ளுங்க.
ஒரு வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் காட்ட போகிற வீடியோவை விட அதில் இருக்கிற ஆடியோவுக்கு தான் நாங்கள் மிக முக்கியமாக முதலிடம் கொடுக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நல்ல வீடியோ எடுத்தாலுமே ஆடியோ வந்து நல்லா இல்லாட்டிக்கு நல்லா இருக்காது. அதால் ஒரு நல்ல வயர் மைக் கொண்டு வாங்கிக்கொள்ளுங்க. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள இலங்கை காசுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு நல்ல மைக் எல்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் அப்படி தான் பாவிச்சு தான் இப்போ வயர்லெஸ் மைக் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே அப்கிரேட் பண்ணி இருக்கணும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கிடச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, ஒவ்வொரு வருஷம் 2வது வருஷம் முடிவில் தான் எல்லாருமே ஒரு கேமராவோ இல்லாட்டிக்கு ஒரு நல்ல வயர்லெஸ் மைக்கோ வாங்கியிருக்கணும். அதில் எடுத்தோடனே அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படாங்கோ. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும், நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு காசை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கன பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கே நல்ல லேப்டாப் வேணும், நல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல கேமரா வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி காசை வந்து இதுக்குள்ள கொட்டி போட்டு சும்மா இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா அதை வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காண்டி சொல்ல இல்லை. உங்களுக்கு யூடியூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வர வழி கிடைக்கும். அதில் வர காசை இதில் போடுங்க. யூடியூப்ல வர வருமானத்தில் வச்சுக்கொண்டே அது வரப்போகிற சாமான்களை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வேலைக்கு போனால் எவ்வளவு காசு வருமோ அந்த அளவுக்கு காசு உழைக்கக்கூடிய நிலைமைக்கு யூடியூப்புக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நிலைச்சிருங்க. அப்படி இல்லாட்டிக்கு வேலை செஞ்சு கொண்டு யூடியூப்பை பார்த்து கொண்டு இருங்க. யூடியூப்பே ஒரு சைட்டாக பார்த்து கொண்டு இருக்கலாம். சில பேர் என்ன செய்யணுமெண்டா படிப்பை விட்டுட்டு ஏஎலை விட்டுட்டு ஓஎலை விட்டுட்டு எல்லாம் தொடங்காங்க. நான் கன பேர் பார்த்துருக்கிறேன். அப்படியெல்லாம் செஞ்சால் வருங்காலம் கஷ்டம்னு தான் சொல்லணும். இது எந்த விதத்துலேயும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இல்லை. யூடியூப்பில் நல்ல நிலைமைக்கு போனாங்களும் இருக்கணும். எல்லாருக்கும் கை கொடுக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. அதால் வந்து உங்களோட படிப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அதே நேரத்தில் இதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஏஐல கம்ப்ளீட் பண்ணாதாக்களே கன பேர் இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. யூடியூப் வந்து நிரந்தரம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தால் யூடியூப் இல்லாமல் போயிட்டு தான்டா என்ன செய்யலாம், ஒன்றுமே செய்யலாம். அதால் வந்து யூடியூப்பை ஒரு பார்ட் டைமாக வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் வருமென்று நம்பிக்கை இருந்து ஓகே அந்தளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு இதுக்கு மாறக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம். வேலையில் வர்ற சம்பளம் வந்து எனக்கு யூடியூப்பால் வருது என்ற அளவுக்கு வந்துட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் முழு முயற்சியாக நீங்கள் யூடியூப்புக்கு இறங்கலாம். இது ஒரு அறிவுரை தான். கட்டாயம் எல்லாரையும் இது நான் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும் மட்டும் இல்லை, உங்களோட விருப்பம். சில பேர் எல்லாம் சொல்லுவீங்க 1000 வியூஸ் வந்தால் இத்தனை காசு, 2 லட்சம் வியூஸ் வந்தால் இத்தனை காசுன்னு சொல்லி 1 மில்லியன் பேர் பார்த்த வீடியோக்குள்ளே கிட்டத்தட்ட 5000 ரூபா 10,000 ரூபா வந்த காசு அப்படியான ஆட்கள் எல்லாம் இருக்கணும். எனக்கும் தெரியும். வேறு இந்தியாவில் இருக்கிறார்கள் சரி, இலங்கையில் இருக்கிறார்கள் சரி, அவைக்கெல்லாம் 1 மில்லியன் அடித்தாலுமே பொதுவாக காசு குறைய வந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. சில வியூஸ் வந்து குறைவாக இருக்கும், ஆனால் அதுக்கு வந்த பெருமதி வந்து கூடவாக இல்லாமல் இருக்கும். அப்படி தான் யூடியூப். அதால் வந்து இத்தனை வியூஸுக்கு இத்தனை காசுன்றதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கோ. அதோட இன்னொன்று இருக்குது சோஷியல் பிளேட்னு சொல்லி ஒரு அண்மை காலத்துக்கு முன்னமே இன்னொரு தம்பி கூட போட்டிருந்தார். மற்றாக்கள யூடியூப் இன்கம்னு சொல்லி சோஷியல் பிளேட்னு சொல்லி நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் அந்த வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் வந்து இப்போ இந்த தேசாந்திரிக்காஜன்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா எந்த காசு வந்து காட்டும். ஆனால் அந்த காசு இப்போ நான் காட்ட போகிற காசு உண்மையான்றதை வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து கீழே காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னே ரெக்கார்ட் பண்ணது. இப்போ வந்து யூடியூப்புக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் நாங்கள் கொடுத்தோன்னே எங்களோட யூடியூப் நீங்கள் சாதாரணமாக எப்படி பார்ப்பீங்களோ அப்படி போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் லோகோ தெரியுது. பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன். இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்தா நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம். அதில் லோகோவை கிளிக் பண்ணோம்னா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த யூடியூப் ஸ்டூடியோ வந்து என்னென்னா இந்த யூடியூப் வீடியோக்கள் போட்டால் பிறகு என்ன மாதிரி இந்த வீடியோ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த நாட்டிலேருந்து பார்க்கணும், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கணும்ன்ற தகவல்கள் முழுக்க வந்து இந்த இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு பக்கத்தில் தான் யூடியூப்ன்ற வருமானத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்றெல்லாம் பார்க்குது. இதில் பக்கத்தில் அனலிட்டிக்ஸ் சென்டர் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போனோம்னா எங்களோட முழு விபரத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்க்குற பகுதி வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ். இதுக்குள்ள வந்து யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கன்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லி எந்த காணொலியை வேறு யார் யார் எடுத்து போட்டிருக்கணுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அடுத்தது வந்து மானிட்டைசேஷன், அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கஸ்டமைசேஷன். எங்களோட யூடியூப்பில் நாங்கள் என்னென்ன காட்சிப்படுத்தணும் முதல் பக்கத்துலன்றது எல்லாத்தையுமே இதில் நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அனலிட்டிக்ஸை கொடுத்துட்டு அதில் கண்டென்ட்டை கொடுத்தனண்டா அடுத்ததாக வந்து என்னென்ன கண்டென்ட் நான் போட்டிருக்கிறேன்ற மாதிரி எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து இதில் ஆடியன்ஸை கொடுத்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருந்து பார்க்கணும், எந்த நேரத்துக்கு பார்க்கணும், மற்றது இதில் பார்த்தீங்கன்னா விளக்கை பக்கத்தில் எந்தெந்த நாடுலேருந்து பார்க்கணும், எத்தனை வீதம்ன்றது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கடந்த ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளே உள்ள தகவல்களை வச்சுக்கொண்டு காட்டும்.
இதுக்கு அடுத்ததாக வந்து தான் பார்த்திங்கன்னா ரெவென்யூ என்றாலே தெரியும் எவ்வளவு காசு வந்திருக்குன்னு சொல்லி இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்றாலே தெரியும் ஜூலை மாதத்துக்கான காசு எவ்வளவு வந்திருக்கு, 15 அமெரிக்க டாலர்கள் வந்திருக்குது. அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்கு 6.33 அமெரிக்க டாலர்கள் வந்திருக்கு. செப்டம்பர் மாதம் 24.64 அமெரிக்க டாலர்கள் வந்திருக்கு. அடுத்தது அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா 3.65 அமெரிக்க டாலர்கள். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2.9. இந்த டிசம்பர் மாதம் தான் 20.11 கிறிஸ்மஸ் டைம்ன்றபடியாக கூட ஆட்ஸ் வந்து வருது. அதால் தான் இந்த ரெவென்யூக்கள் வந்திருக்கு. அதோட எந்தெந்த வகையில் ஆட்டுகள் எல்லாம் வந்திருக்குன்றது இதில் பார்த்திங்கன்னா சைட்டில் பம்பர் ஆட்ஸ் அது இதெல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு விதமான ஆட்டுகள். இப்படி யாருமே இது வரைக்குமே உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேனும். இதுதான் இந்த 6 மாதத்தான் யூடியூப் ரெவென்யூ. இப்படி யூடியூப் வரலாற்றில் எனக்கு தெரியலை, ஆனால் இலங்கையில் உள்ள யூடியூபர்ஸ் யாருமே இப்படி ஒரு காலமே தங்களோட உள்ள அனலிட்டிக்ஸை காட்டி வீடியோ போட்டதே இல்லை. நான் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணுன்றதுக்காண்டி தான் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த யூடியூப் வருமானம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மாதத்துக்கான இதை வந்து நான் USDயில் சொல்லியிருப்பேன். இப்போ இலங்கை பெறுமதி தற்சமயம் என்ன ரேட்டில் இருக்கோ அதன்படி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஜூலை மாதம் வந்து 15.19 டாலர் வந்திருந்தது, அதாவது 5550.17 இலங்கை காசு LKRன்னு சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 6.33 வந்திருந்தது, அதை இலங்கை பெறுமதிக்கு மாற்றினா 2312.88. இதில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு தான் சொல்கிறேன், நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். செப்டம்பர் மாதம் 24.64 டாலர், அதாவது வந்து 9003 ரூபா. அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 3.65 1333 ரூபா. நவம்பர் 2.9 டாலர், அதாவது 1059 ரூபா. டிசம்பர் மாதம் 20 டாலர் தான், அதாவது 7347 ரூபா வந்திருக்கு. இப்போ நீங்களும் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மொத்தமாக இந்த 6 மாதத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26,607 ரூபா 23%. இவ்வளவு தான். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். என்ன சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட பார்ட் டைம் ஜாப் செஞ்ச மாதிரி இதை நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் வெளிப்படையாக காட்டியிருக்கேன். வேறு ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, இலங்கையில் இருக்கிறதோ வேறு யூடியூபர்ஸுமே இப்படி வந்து அனலிட்டிக்ஸை காட்டியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தீங்க, இப்போ தான் இந்த வீடியோ முதல் தடவையாக பார்க்குறீங்கண்டா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்துனா தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ந்து வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்க பிறகு நான் உங்கள் தேசாந்திரி கஜன். பாய்.